தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை. டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அசோகர். சங்கப் பாடலில் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்திய கூறப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி அரசர்கள். சங்க பாடல்களில் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. சொற்களும் அதோட மொழிகளும் கொடுத்துருக்காங்க. கண்ணு மலையாளம் கன்னடம். கண்ணு தெலுங்கு குடகு. கென் பர்ஜி. மூடு தெலுங்கு. மூன்று என்ற தமிழ் சொல் தான் தெலுங்குல மூடு. ஆப்ஷன் சி. வட திராவிட மொழிகளில் அல்லாதது எது? வட திராவிட மொழிகள் என்னென்ன? பிராகுயி, குரூக்கு, மால்தோ. அப்போ இல்லாதது கோயா. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருளோசை அறிக அறிவியல். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூல் எழுதினது கால்டுவெல். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டிருக்காரு. ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தோ ஆரிய மொழிகள். இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்கள் இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், இன்னொன்று திராவிட மொழிகள். தவறானது இந்தோ ஆரிய மொழி. நடு திராவிட மொழிகளில் அல்லாதது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொரகா. நடு திராவிட மொழிகள் தெலுங்கு கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. நடு திராவிட மொழி அல்லாதது கொரகா. கொரகாங்கிறது தென் திராவிட மொழி. பொறுத்துக. கொடையின் சிறப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. கொடைவள்ளல் எழுவரின் கொடை பெருமை. சிறுபான்ஆற்றுப்படை. சிறுபான்ஆற்றுப்படையில் தான் கொடைவள்ளல் எழுவரின் கொடைப்பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்க. கொடை இலக்கியங்கள். ஆற்றுப்படை இலக்கியங்கள். சேர அரசர்களின் கொடைப்பதிவு. பதிற்று 10. இல்லோர் ஒக்கல் தலைவன். வள்ளல்கள். வள்ளல்களை இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்று போற்றியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடு? ஆன்சர் ஆப்ஷன் டி மொரீஷியஸ். மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளோட பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு. தமிழ்மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அறச்சலூர் கல்வெட்டு. தமிழ்மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்ட கல்வெட்டு அறச்சலூர் கல்வெட்டு. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார். ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கான தகுதிகள் எத்தனை? 11. அவை என்னென்னு பார்த்தோம்னா, தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுவுநிலைமை, தாய்மைத்தன்மை, கலைப்பண்பாட்டுத்தன்மை, தனித்தியங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், கலை இலக்கியத்தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு. அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் பகுதி? நாஞ்சில் நாடு. உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடற்கோளால் மூழ்கிவிட்டதற்கான சான்று இந்நூலில் கூறப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி தண்டி அலங்காரம். மரங்களின் பெயர்களை தங்களின் ஊர் பெயர்களாக வழங்கி வரும் மக்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை நில மக்கள். வயலும் வயல் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ மருத நிலம். பொறுத்துக. காவிரி பூம்பட்டினம், நெய்தல், சீவலப்பேரி, மருதம், வால்பாறை, குறிஞ்சி, சிறுகூடல்பட்டி, முல்லை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆழ்வார்குறிச்சி, மொடக்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி போன்ற ஊர்களில் வாழும் மக்கள்? ஆன்சர் குறிஞ்சி நில மக்கள்.
குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கினாலும் தங்கள் நிலப்பெயரை மறவாது ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, மொடக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி என பெயர் வைத்து கொண்டனர். குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி ஆயிற்று. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர்? ஆப்ஷன் பி திருவி கல்யாணசுந்தரனார். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 51. குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் நூலில் 51 பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதியிருக்காரு. திருவிக்க பற்றி தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர். இது தவறு. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. திருவிக்கா பற்றி தவறானது. சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ தனிநாயகம். பின் வருவனவற்றை பொறுத்துக. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலை அடிகள். சைவத்திரவு திருவி கல்யாணசுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் ராப்பி சேது பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியற்றது எது? முதல் உலக தமிழ் மாநாடு 1966 கோலாலம்பூரில் நடந்துச்சு. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு 1968 சென்னையில் நடந்துச்சு. மூன்றாவது உலக தமிழ் மாநாடு 1972 1970 பாரிஸில் நடந்துச்சு. நான்காவது உலக தமிழ் மாநாடு 1974 யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு. ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு 1981 மதுரையில் நடைபெற்றது. ஆறாவது உலக தமிழ் மாநாடு 1987 கோலாலம்பூரில் நடைபெற்றது. ஏழாவது உலக தமிழ் மாநாடு 1989 மொரீஷியஸில் நடந்தது. எட்டாவது உலக தமிழ் மாநாடு 1995 தஞ்சாவூரில் நடந்தது. ஒன்பதாவது தமிழ் மாநாடு 2015 கோலாலம்பூரில் நடைபெற்றது. 10வது உலக தமிழ் மாநாடு 2019 சிக்காகோவில் நடைபெற்றது. அறிஞர்களும் அவர்களோட சிறப்பு பெயர்களும் கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் அறிஞர். உவேசா தமிழ் தாத்தா. ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்க தமிழ் தென்றல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஞானசாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மறைமலை அடிகள். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வ.உ.சி. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி சின்னமனூர் செப்பேடு. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினி 1983 DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் என 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக இருந்தது. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று? சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி மணவை முஸ்தபா தான் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். தவறானது எது? சூரியநாராயண சாஸ்திரி என்னும் ஏற்புரை கொண்டவர் பரிதிமாற் கலைஞர். சரி. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பெருஞ்சோழனிடம் கூறியவர் நரிவெருவு தலைவர். இது தவறு. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கூறியவர் கோப்பெருஞ்சோழனிடம் பிசிராந்தையர் தான் சொல்லியிருப்பார். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் செனக்கா. சிலப்பதிகாரம் அகநானூருக்கு உரை எழுதியவர் நாமு வெங்கடசாமி.